ஜெயம் வரும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தோல்வியின் மனப்பான்மை உங்க மைண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வாங்க. நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லணும். லைஃப் அண்ட் தி டெத் இட்ஸ் இன் தி பவர் ஆஃப் யுவர் டங். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஜீவனை குறித்து பேசினால் தோல்வி வராது. நீங்க தோல்வி குறித்து பேசினால் ஜெயமும் வராது. நீங்கள் பேசுவது எதுவோ அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் மரித்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னால் மரணம் தான் வரும். நான் வாழ்ந்திருப்பேன், கர்த்தர் என்னை வாழ வைப்பார் என்று சொன்னால் ஜெயத்தை காண்பீர்கள். இன்றைக்கு உங்களுடைய மென்டாலிட்டியை கர்த்தர் மாற்ற சொல்றார். ஆவியானவர் எனக்கு சொல்றது அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சிலருடைய வார்த்தையினால நீங்க நிறைய பேர் தோல்விக்குள்ள கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுறார். இன்றைக்கு கர்த்தர் உங்க வார்த்தைகளை மாற்ற விரும்புகிறார். நீங்க மாறணும், உங்க வார்த்தை மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒருவருடைய வார்த்தை வாயிலிருந்தும் தோல்வியான வார்த்தைகள் வரக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது, முடியாது என்ற வார்த்தை வரக்கூடாது, நோ என்ற வார்த்தை வரக்கூடாது, இது ஆகாது என்ற வார்த்தை வரக்கூடாது, ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது, அழுகையின் வார்த்தை வரக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஜெயத்தின் வார்த்தையை பேசி speak to the mountains and mountains will depart in the name of Jesus. மலையை பார்த்து பேசு, மலை அந்த இடத்தை விட்டு அப்புறமாகும். அந்த வல்லமை கர்த்தர் உங்க நாக்குல வச்சிருக்கிறார். உங்க நாக்குல இருந்து நீங்க பேசுகிறதா நடக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த மாதத்துல நீங்க செய்ய போறது காரியம் என்னன்னா, எதை குறித்து நான் பார்க்க மாட்டேன். I am going to speak the faithful word. நான் விசுவாசமான வார்த்தை பேச போறேன், அபிஷேகமான வார்த்தை பேச போகிறேன், நல்ல வார்த்தைகளை பேச போகிறேன், கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேச போகிறேன், சத்திய வார்த்தைகளை பேச போகிறேன், தேவனுடைய வார்த்தைகளை பேச போகிறேன். அதனால நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். விசுவாசிகள் எல்லாம் ஆமென் சொல்லுங்க. பேசுற வார்த்தையை நீங்க மாத்தணும்னு ஆண்டவர் சொல்றார்.